ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் மோட்டரோலா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டரோலா டெக் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் கிடையாது, இது ஒரு ஒயர்டு இயர்பட்ஸ். இல்லை இது ஒயர்டு இயர்பட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் லூப் நெக் பேண்ட். என்னடா குழப்பிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? குழப்பமே இல்லைங்க, இது ஒரு 3-in-1 ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட் தான் இந்த இயர்பட். இந்த இயர்பட்டை நீங்கள் ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒயர்டு இயர்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லூப் நெக் பேண்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3-in-1 ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இயர்பட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு இயர்பட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட் உங்களுக்கான இயர்பட்டா இருக்கலாம். ஏன்னா இந்த இயர்பட் இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸோட ஒரு சூப்பரான பிரைஸ் கட்டோட இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆஃபர், எவ்வளோ பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தேடி வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இயர்பட் ஒரு 3-in-1 ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட். ஸோ இந்த இயர்பட்டை நீங்கள் ஒயர்லெஸ் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் நீங்கள் இதை ஒரு ஒயர்டு இயர்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு நெக் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீட்டில் பீஸ்ஃபுல்லாக சாங் கேட்கும்போது இதை ஒயர்லெஸ் இயர்பட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் உங்களுக்கு ஸ்போர்ட் லூப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்போர்ட் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒரு நெக் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது இல்லை கேம் விளையாடும் போது உங்களுடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக 3.5mm ஒயர்டு ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் இது ஒயர்டு இயர்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லீக்கியான ஒரு டிசைன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயர்பட் 3.5mm ஆடியோ ஜாக் ஸ்போர்ட்ஸ் லூப் மூணுத்தையுமே நீங்கள் இதனுடைய சார்ஜிங் கேஸ்லேயே நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ சார்ஜிங் கேஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்பவே ஸ்டைலிஷாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தையுமே சீல் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. பட் இந்த சார்ஜிங் கேஸில் சார்ஜ் ஏறும்போது இண்டிகேட் பண்ணுற மாதிரி எல்இடி இண்டிகேஷன் அப்படின்றது கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்றதுல ஸோ அந்த எல்இடி இண்டிகேஷனும் கொடுத்ததா இன்னும் ஒரு பெட்டரான டிசைனாக இருந்திருக்கும். அண்ட் கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, ஆட்டோ பேரிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேர் ஆகிடும். அண்ட் ஒயர் இயர்ஃபோனை நீங்கள் 3.5mm ஜாக் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 hours பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க, 7 hours ப்ளே பேக்கப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதும் உங்களுக்கு 3 hours வரைக்கும் ப்ளே பேக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 15 minutes சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் 3 hours வரைக்கும் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து ஒயர்லெஸ் இயர்பட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், கால் அட்டன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் கூகுள் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாகவும் நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் கால் பேசுறதுக்கு உங்களுக்கு இதில் மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, IPX5 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிங் வாக்கிங் பண்ணும்போதும் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஓகே, எல்லா ஸ்பெக்ஸும் ஓகே, நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையராக கொடுத்துருக்காங்க. 10,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலா எப்பவும் பண்ணுறது தான் உங்களுடைய குவாலிட்டி ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துட்டு ப்ரைஸையும் அதிகமாக வைப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த இயர்பட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்டை நீங்கள் 6,000 உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஆஃபர் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக் பில்லியன் டேஸ் இருக்கிற வரைக்கும் இந்த இயர்பட்டுடைய ப்ரைஸ் அப்படின்றது 4,000 rupees ரெடியூஸ் பண்ணி 6,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே ஒரு இயர்பட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்டை நீங்கள் 6,000 rupeesக்கு இப்போ நீங்கள் வாங்கிக்க முடியும் ஆஃபர் ப்ரைஸில். ஸோ இந்த ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கம்மிங் October 21st வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ October 21st வரைக்கும் இந்த இயர்பட்டை நீங்கள் 6,000 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா October 21st அப்புறமா இதனுடைய பிரைஸ் 10,000 இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே வாங்குறது பெட்டர். மற்றபடி இந்த இயர்பட்ஸை பற்றி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இயர்பட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்பெக்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இதனுடைய பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் 11 சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.